நீங்க டாக்டர் மாதிரியே தெரியல. ரொம்ப அழகா, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதனால தான் பார்த்தோனே பொருள் ஏதாவது வாங்க வந்துட்டீங்களான்னு நெனச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர். பாண்டி இருந்துட்டு வானதிய பார்க்கறதுக்காக மெடிக்கல் ஷாப்க்கு போறாங்க. அங்க மெடிக்கல் ஷாப்ல வானதி இல்ல. செல்வம் மட்டும் தான் தனியா வேலை பார்த்துட்ருக்காங்க. வர கஸ்டமரையும் செல்வம் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்த உடனே வானதி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க டாக்டர பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. அவர் ஏதாவது கூப்பிட்டாரா? இல்ல அக்காவ தான் போயிருக்காங்க. சார் ஒன்னும் கூப்பிடவே இல்ல அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா கடைய விட்டுட்டு வானதி எதுக்காக அங்க போயிருக்கணும்? கடையில வேலை எவ்வளோ இருக்கு? தெரியல. பொருளெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஆளுங்க இல்லாத போது ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்குன்னு இவ தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவ அங்கே இங்கே எதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு டாக்டர் இருக்கிற அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வானத்தை இருந்துட்டு நீங்கள் டாக்டர் மாதிரியே தெரியல சார், அதனால தான் வந்த உடனே நீங்கள் பொருள் ஏதாவது வாங்க வந்திருக்கீங்களோன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எத்தனை தடவை தான் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க? பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் தானே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு அப்படி தோணியிருக்கு, அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வானத்தையும் டாக்டரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பாண்டியால் தாங்கிக்கவே முடியல. அங்கேருந்து வானத்தையை கூட பார்க்காம கிளம்பி வந்துடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.